ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான கம்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. இதோட அளவு 250 கிராம். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதோடவே 1/2 கப் அளவுக்கு முழு உளுந்து, 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதையும் அதோடவே 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஊறி வந்த பிறகு முதல்ல கம்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் உளுந்தையும் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுருக்க கம்போடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 10 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. 10 மணி நேரம் புளிச்சு வந்த பிறகு கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எப்பவும் போல் தோசை ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான ஆரோக்கியமான கம்பு தோசை ரெடி.